ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேர்ந்துள்ளுகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். எப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்? முதலாவது, பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். மார்க் 10 அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வரை. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கருத்தாய் போதிக்க வேண்டும். உபாகமம் 6 அதிகாரம் வசனம் 6-8 வரை. மூன்றாவது, பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். லூக்கா 11 அதிகாரம் 11 முதல் 13 வரை. நான்காவது, நல்ல வஸ்திரம் கொடுக்க வேண்டும். லூக்கா 15 அதிகாரம் 22 வசனம். ஐந்தாவது, பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதகத்திலும் வளர்க்க வேண்டும். எபேசியர் 6 அதிகாரம் வசனம் 4. ஆறாவது, பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 14 வசனம். ஏழாவது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இது ஆதியாகமம் 28 அதிகாரம் வசனம் 1. இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வேதத்திலே 7 விதமான கடமைகளை பார்த்தோம். இந்த கடமைகளை ஒழுங்காய் நாம் செய்து கர்த்தருடைய சிக்ஷையில வளர்த்தி கர்த்தருடைய போதனைகளை கொடுத்து கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக வளர்த்துக்கின்ற போது பிள்ளைகள் கனி கொடுக்கின்ற மக்களாய் சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கு நமக்கும் பயனுள்ள பிள்ளைகளாய் வளருவார்கள். நாம் எப்படி நம்ம பிள்ளைகள் வளர்த்துக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.